ஹலோ ஷோல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டோசினிகுலஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ராஃப் கேட்ஃபிஷ் ஒரு ஆல்கேட்டர் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த பிளாட்டர் டேங்க்லலாம் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க, ஓட்டோஸ் கேட்ஃபிஷ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்ஃபிஷ்ஷை தான் அதில் இருக்க டைப்ஸ் அண்ட் சப் ஸ்பீஷஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் 10 ஃபிஷ்ஷஸ் அக்வேரியம் ஹாபியில் ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த 10 மட்டும் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஷோல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு புதுசாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குற அந்த ஓட்டிஸ் கேட்ஃபிஷ், ட்ராஃப் ஆல்கேட்டிங் கேட்ஃபிஷ் இருக்குது பாருங்கள். ஸோ அது மட்டும்தான் நீங்கள் நினைக்காதீங்க, இதில் ஏகப்பட்ட சப்ஸ்பீஷியஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓட்டோசினிகுலஸில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்குன்னு தனியாகவே நான் வீடியோ போட்டிருப்பேன். பட் நான் இந்த சப் வெரைட்டிஸும் சேர்த்து நான் போடலான்னு வந்திருக்கேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டோசினிகுலஸில் வெரைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால தான் நான் வந்து சப் வெரைட்டிஸாக கொஞ்சம் இதையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஓகேங்களா. நான் ஃப்யூச்சரில் இதுக்கு தனித்தனியாக ஃபிஷ்ஷஸில் ஒன்றுனா உங்களுக்கு வீடியோ தனியாக போடுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் சப் ஸ்பீஷஸ்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது எத்தனை இருக்குன்றதை நான் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு சார்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஓட்டோசினிகுலஸஸில் அந்த கேட்ஃபிஷ் மட்டும் கிடையாது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாக்ரோ ஓட்டோசினிகுலஸஸ்ன்னு இருக்குது. அது இந்த லிஸ்ட்டில் இல்லை, பட் இருக்குது. ஸோ இந்த ஹைசோடோனஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரோ ஓட்டோசினிகுலஸ், இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இப்போ உங்களுக்கு காமிச்ச பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இதோட சப்ஸ்பீஷியஸ். ஸோ அதில் ஒரு சில ஃபேமஸான ஃபிஷ்ஷஸ் இருக்கும் பாருங்கள் அக்வேரியம் ஹாபியில், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுலேயும் 10 சிறந்ததை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஷோல் இந்த வீடியோ ரொம்ப புதுசாக இருக்க போது, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி புதுசாக வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸோ இந்த ஓட்டோசினிகுலஸ் கேட்ஃபிஷஸில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குதுன்றத நிறைய பேருக்கு தெரிய வரும். ஓகேங்களா. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா, வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது காமன் ஓட்டோகுலஸ் கேட்ஃபிஷ், இல்லாட்டி காமன் ஓட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஓட்டிஸ் ட்ராஃப் கேட்ஃபிஷ் இருந்தாலும் ட்ராஃப் சக்கர் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பல பேர் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் ஒரு கேட்ஃபிஷ் லிஸ்ட்டில் இதை சேர்த்ததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இதுவே இருக்கிறது தெரிய மாட்டேங்குது, அண்ட் இது என்னன்றதும் தெரியல. ஸோ நம்ம அக்வேரியம் ஷாப்பில் வந்து பார்க்குற காமன் ஓட்டோகுலஸ் கேட்ஃபிஷ்னால் அது இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் 1-2லாம் இருக்குது. நான் அது இந்த லிஸ்ட்டில் சேர்க்குறேன். அதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்குறோமா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ நான் வந்து அடுத்த கேட்ஃபிஷ் உங்களுக்கு காட்டுறேன். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது கோல்டன் ஓட்டோசினிகுலஸ் கேட்ஃபிஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கும் வேறுபடுது. வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் நம்ம காமன் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் வரைக்கும் வளரும். பட் இதால் வந்து பார்த்திங்கன்னா 1.5லேருந்து 2 இன்ச் அதுக்குள்ளே தான் இதால் வர முடியும். ஸோ கொஞ்சம் சின்னதாக வளரும் இது வந்து. அண்ட் ஷோல் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த நம்பர் 1ல் இருக்க அந்த காமன் ஓட்டோகுலஸ் கேட்ஃபிஷ்ஷும் இதையே வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ண தெரியல. ஸோ அது வந்து ரெண்டுமே எனக்கு பார்க்க சிமிலராக ஒரே மாதிரி இருக்குது. நான் அதனால தான் சயின்டிஃபிக் நேம் வந்து நேமுக்கு பக்கத்தில் கொடுக்குறேன். ஓகேங்களா. நம்பர் 3 ஜீப்ரா இல்லாட்டி டைகர்னு சொல்லக்கூடிய இந்த ஓட்டோசினிகுலஸ் கேட்ஃபிஷ் தான். ஸோ ஷோல் இந்த கேட்ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கிட்ட வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். அதனால் வந்து நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஷோல் அக்வேரியம் மார்க்கெட்டில் இந்த ட்ராஃப் கேட்ஃபிஷ் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. ஏன்னா இந்த ஓட்டோசினிகுலஸ் கேட்ஃபிஷ் எந்த வகை எடுத்துக்கிட்டாலுமே வச்சுக்கோங்களேன், இந்த காமன் வெரைட்டியை தவிர மற்றதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ வந்து இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீன் என்னன்றதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 4th பிளேஸில் இருக்கிறது காமன் ஓட்டோசினிகுலஸ் கேட்ஃபிஷ். ப்ரோ இதே தான் ஃபர்ஸ்ட்டில் போட்டிங்களே ப்ரோ, திருப்பி ஏன் ப்ரோ எடுத்துன்னு வந்து 4th போட்டிருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இதோட சயின்டிஃபிக் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள், அதோட சயின்டிஃபிக் நோட்டீஸ் பண்ணுங்கள், ரெண்டு வேறு வேறையாக இருக்கும். ஸோ என்னன்னா இந்த ஓட்டோசினிகுலஸில் வந்து எல்லாம் ஒரே மாதிரி சிமிலராக இருப்பானுங்க முக்கால்வாசி பேர். அதில் ஒரு சில பேர் தான் வேறு வேறு பேட்டர்ன் டிசைனில் இருப்பானுங்க. ஸோ அதனால் வந்து எதெல்லாம் அக்வேரியம் மார்க்கெட்டில் ஃபேமஸாக இருக்கோ அதை தான் போடணுன்னு தான் என்னோடய ஆசை. ஸோ அதனால் வந்து இந்த 2 வெரைட்டிஸும் ஃபேமஸாக இருக்கிறது தான். ஸோ பட் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் எப்படி பண்ணுறதுன்றது தெரியல. ஏன்னா இதுங்களுக்கு உடம்புல அந்த பாடியில் நல்ல லைன் இருக்குது பாருங்கள், பிளாக் லைனு, அதுக்கு ஏதாவது டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். இல்லாட்டி அந்த டார்சல் ஃபின் கீழே பாடி ஸ்ட்ரைப்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். பட் எனக்கு அதை வந்து பார்க்க தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி அக்வேரியம் ஹாபியில் ஃபேமஸாக இருக்கிறதுனால நான் வந்து 4th லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இதுவும் ஒரு காமன் வெரைட்டி தான்.
5th பிளேஸில் இருக்கிறது பபிள் பி ஓட்டோஸ் கேட்ஃபிஷ் இல்லாட்டி பபிள் பி ட்ராஃப் ஓட்டோசினிகுலஸ் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஓட்டோசினிகுலஸ் கேட்ஃபிஷோட இது கிடையாது, ஜென்னிஸ் கிடையாது. இது வந்து ஒரு சப்ஸ்பீஷியஸ் அதோட. ஸோ இது வந்து ரைனோடோசினிகுலஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சப்ஸ்பீஷியஸ் வகையில் வந்தது. பட் இதே வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் ஷோல் இது வந்து கொஞ்சம் பாடி வைஸ் அண்டு டிஃப்ரென்சேஷன் இருக்கும். அண்ட் இதிலே இவனுக்கு மாதிரியே இருக்கிறானுங்க ஒரு சில ரைனோ வெரைட்டிஸு, அவனுங்களும் ஒரு சிமிலர் மாதிரி தான் இருப்பானுங்க கொஞ்சம் பார்க்க. அதனால் அதில் ஃபேமஸான வெரைட்டியை தான் நான் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பபிள் பி. ஸோ ஷோல் ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி கேட்ஃபிஷ் இது பபிள் பி. அண்டு நிறைய பேருக்கு இதை பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் இது வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபிஷ் தான். பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் இது, ஓகேங்களா? ஸோ ஷோல் வாங்க நம்ம அடுத்த வகையான ஃபிஷ் என்னன்றதை பார்க்கலாம். 6th பிளேஸில் இருக்கிறது லாங்கீஸ் ஓட்டிஸ் கேட்ஃபிஷ். ஸோ ஷோல் இதே இந்த ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, இந்த ரைனோடோசினிகுலஸ் கேட்ஃபிஷ் வகையை சேர்ந்தது தான் இதுவும். ஸோ பட் அந்த பபிள் பி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன், அந்த பாடியில் இருக்க அந்த ப்ரௌன் நல்லாவே டாமினேட் ஆகிருக்கும். அண்ட் அதோட ஒயிட் பேச்சஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ அண்டு இது வந்து ரொம்ப ரேர். ஸோ இது ப்ரைஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இந்த மீனுக்கு. அண்ட் ஷோல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ளெக்கோ மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம இந்த பார்க்குற இந்த ட்ராப் கேட்ஃபிஷஸ், இந்த சவுத் அமெரிக்கன் ட்ராப் கேட்ஃபிஷஸ், இந்த ஓட்டோசினிகுலஸ்லாம் இந்த வகையெல்லாம் பார்க்குறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ப்ளெக்கோக்கு ஓட சேம் ஃபேமிலி தான், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எல்லாம் ப்ளெக்கோ தான். பட் என்னென்னா கொஞ்சம் அட்வான்ஸான ப்ளெக்கோ. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளெக்கோ மாதிரியே இருக்கா, ப்ளெக்கோ தான் இது. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான கேட்ஃபிஷ் வகை என்னன்றதை பார்க்கலாம். 7th பிளேஸில் இருக்கிறது மிமிக்ரி ஓட்டோசினிகுலஸ் கேட்ஃபிஷ். ஸோ ஷோல் இந்த மிமிக்ரி ஓட்டோசினிகுலஸ் கேட்ஃபிஷ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஹேவியர் இருக்குது. அது என்னன்னா, இது கேட்ஃபிஷ் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி மிமிக்ரி பண்ணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதோட வகையை சேர்ந்த மாதிரியே ஒரு கேட்ஃபிஷ் இருக்குது. அது வந்து கோரிடோரா கேட்ஃபிஷ். ஸோ அந்த கேட்ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இதே பாடி பேட்டர்னோட இருக்கும். ஸோ வைல்டில் இது வந்து பார்த்திங்கன்னா இதுங்களும் அதுங்களும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கோரிடோரா வந்து இதுங்களை அக்செப்ட் பண்ணி நம்மளோட ஆள் தான்ற மாதிரி வச்சுக்கோன்னா ஒரே பாடி பேட்டர்ன் இருக்கனால. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரெடேட்டர்ஸுக்கு பாருங்கள், சிக்லெட் இந்த மாதிரிலாம், அதுங்களாம் வந்து இதை ஹண்ட் பண்ண வரும்போது கொஞ்சம் நிறைய கூட்டமாக இருக்குல்ல. ஸோ அந்த கூட்டத்துக்கு நல்ல இது வந்து எஸ்கேப் ஆகிடலாம், கோரிடோரா கூட்டத்துக்கு நல்ல. ஸோ அதனால் வந்து ஒரே மாதிரி பாடி பேட்டர்னோட அதோட கிளாமப்ளாஜ் ஆகி நீந்திக்கிட்டு இருக்கும். ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ வாங்க நீ அடுத்த வீணை பார்க்கலாம். 8th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரு ஆரஞ்ச் ஓட்டோஸ் கேட்ஃபிஷ் இருக்குது. ஸோ வந்து இந்த பெரு ஆரஞ்ச் ஓட்டோ கேட்ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பபிள் பி மாதிரியே அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்காது, ஒரு ப்ரௌன் அண்ட் ஒயிட் பேட்டர்னோட இருக்கும். அண்ட் இது ஹைலைட் என்னன்னா அதோட மூஞ்சி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அண்ட் இந்த குட்டி கேட்ஃபிஷஸில் எக்ஸ்பென்சிவான கேட்ஃபிஷ் லிஸ்ட்டில் இந்த பெரு ஆரஞ்ச் ஓட்டஸ் கேட்ஃபிஷ் கூட இருக்குது. ஸோ அது வந்து நல்லா ஆரஞ்சு பேஸோட நல்லா லைட்லாம் செட் பண்ணிங்கன்னா அந்த ஆரஞ்சை தூக்கி காட்டும் இன்னும். அண்ட் ஷோல் நீங்கள் வந்து இந்த பெரு ஆரஞ்சு மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இதிலே இன்னொன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரு ஒயிட் ஓட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் அந்த வீடியோவில் பார்க்குற இந்த மீன் தான் அது. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது பெரு ஆரஞ்சு, இது பெரு ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது போனஸாக வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்கலாம். 9th பிளேஸில் இருக்கிறது ஹைசோனோட்டஸ் ஹயோட்டா. ஸோ வந்து இதோட ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறதுன்னு தெரியல, தப்பாக பண்ணால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ஷோல் இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டோசினிகுலஸ் கேட்ஃபிஷோட வகையை சேர்ந்தது தான், சஸ்பீஷியஸ் தான். பட் இது கொஞ்சம் பார்க்க நல்லா க்ரீனாக இருக்குல்ல. அண்ட் ஷோல் இதே வகை ஐசோட்டோனஸில் ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது, அதுவும் வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்பென்சிவான மீன் இதுவும் தான். ஸோ வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் கலர்ஃபுல்லாக ரொம்ப ரேராக இருக்கோ அதெல்லாம் வந்து எல்லாம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபிஷ், ரீசெண்டாக கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சு வந்துட்டுருக்கு ஒரு ஃபிஷ்ஷாகவும் இருக்குது. ஓட்டோசினிகுலஸோட சப்ஸ்பீஷியஸ் தான். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்கலாம். 10th பிளேஸில் இருக்கிறது கேலக்ஸி ஓட்டோஸ் இல்லாட்டி ட்ராஃப் ப்ளக்கோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பார்க்க ப்ளக்கோ மாதிரியே இருக்கும். இந்த ஓட்டோசினிகுலஸ் கேட்ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டோசினிகுலஸ் மட்டும் இல்லை, அந்த வகையை சேர்ந்த எல்லா கேட்ஃபிஷும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளக்கோவோட வகையை சேர்ந்தது தான், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எல்லாம் ப்ளக்கோ மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஷோல் இந்த மீன் சும்மா அட்டகாசமாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கே இது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒயிட் ஸ்பாட்டோட வேறு லெவலில் இருக்குது. ஸோ டேங்க்கில் நம்ம வந்து வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆல்கேக்கு நடுவில் பிளாக் கலரில் ஒயிட் ஸ்பாட்டோட இந்த மீனை வந்து பார்க்கும்போது ட்ரிஃப்ட்வுட்லேயோ இல்லாட்டி லீஃப் மேலேயோ பார்க்கும்போது, ராக்ஸ் மேலேயோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அந்த ஒயிட் லைட்டுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், ஒயிட் பேக்ரவுண்டுக்கு இன்னும் தூக்கி காட்டும் இந்த மீன்.
அந்த மீன் வந்து கிரீன் ஹாபியில் இருக்குது, பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எதுவும் இல்லை. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து காமன் வெரைட்டிஸ் தான் இருக்குது. இதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும், நீங்கள் விற்கிறீங்களாலாம் என்ன கேட்காதீங்க, நான் இது பண்ணல, ஓகேங்களா. ஷோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓட்டோ சிங்க்லெஸ் கேட்ஃபிஷஸ்லாம் வந்து அது மட்டும் கிடையாது, அதோட குரூப்பில் சப்ஸ்பீஷியஸ் அண்ட் அதிலே இவ்வளோ டைப்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வெறும் சில சொப்ப வெரைட்டியை பற்றி தான் பேசியிருக்கேன், பட் இதில் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா. பை ஷோ.